எல்லா சமரசங்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வார். எத்தனை கூட்டணி தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை இடங்கள், இப்படி பீகார் மாதிரி எல்லா விதமான சமரசங்களுக்கும் திரு நிதிஷ் ஒத்துக்கொண்டது மாதிரி இங்கேயும் கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வார் அப்படின்ற நம்பிக்கை பாஜகவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கா? ஒன்று ஒத்துக்கொள்வார், இல்லை ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்புறாங்களா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமுயற்சி, குறிப்பாக அகில இந்திய தலைமையினுடைய முயற்சி, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சருடைய முயற்சி இருந்தால் மட்டுமே மிக முக்கியமாக இரு கூறுகளாக பிளவுபட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக அணிக்குள் கொண்டு வர முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் அது நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலையீட்டின் பேரில் தான் அந்த சமரசத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்பது என்னுடைய பார்வை. கூட்டணி கட்சிகள் பாஜகவை நம்பி தான் உள்ள வரப்போறாங்க. அதிமுகவை சேர்ந்த ஓரிரு முன்னணி தலைவர்களே தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது இந்த கூட்டணி வலிமைப்படுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் பீகார் தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எடுப்பார் என்று தனிப்பட்ட உரையாடல்களில் தெரிவிக்கிறார்கள். அதே கருத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் கூறுகிறார்கள். திரு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் அன்புமணி அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அடுத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் பேச வேண்டும். அந்த சமரசம் சுலபத்தில் முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரண்டு தரப்போடும் தொடர்பில் இருக்கக்கூடிய 1-2 நண்பர்களோடு பேசுகிற போது அவர்கள் கூறுகிற தகவல், சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் எந்த சமரசத்திற்கும் உடன்படுவார் என்று கூறுகிறார்கள். அன்புமணி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேண்டிடேட் அவர் டிசைட் பண்ணட்டும், பட் ஐ வில் பி தி பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி. அதில் அவர் கேட்டகாரிக்கலாக இருக்கிறாரு, கிளியராக இருக்கிறாரு என்று சொல்லுகிறார்கள். அவரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் லெவலில் இருக்கிற ஒருவர் நேரடியாக போய்விட மாட்டார். அவரை கொண்டு வந்து விட முடியும், ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும் என்கிற லெவலுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ண பிறகுதான் அவரை இறக்குவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த முயற்சி எடுக்கப்படும் என்று நான் பார்க்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை நான் உறுதியாக சொல்வதற்கு இயலாது. அவர்கள் இப்போது 2 பக்கமும் அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது. 3வது பக்கம் தானாக அழைப்பு, அதாவது போனால் ஒரு தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள். 3வது பக்கம் என்று நான் சொல்வது தாவேகா. முதல் 2 டிராவிடியன் மேஜர்ஸ் இருக்கிறார்கள் அல்லவா, 2 இடங்களிலும் அவர்களுக்கு சீட் இருக்கிறது. அவர்களுக்கு யாரும் விட்டுறல. அவர்களுக்கான வாக்கு வங்கி, அவர்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதை வலிமையை விட எப்படியாவது அவர்களை இழுக்க வேண்டும் என்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாருங்க, அது அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு அந்த அளவு பலம் இருக்கான்னா எதை கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதே போல விஜய் பக்கம் யாரும் போய்விடக்கூடாது என்கிற கவலை திமுகவை பீடித்துள்ளது. இப்போ எந்த அணியிலும் இல்லாத கட்சிகளாக யார் யார் இருக்காங்க? டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, திருமதி பிரேமலதா, இவர்களெல்லாம் எந்த அணியிலும் இல்லை. இவர்களில் 2 பேர் 3 பேர் விஜய் பக்கம் போறாங்கன்னா திமுக கொஞ்சம் லேசா உதறல் எடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே அவருக்கு 20 15 இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இல்லை, எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக பக்கம் போனாதானே திமுக கொஞ்சம் யோசிக்கணும், தாவேகா பக்கம் போனா ஏன் யோசிக்கணும்? அது அவங்களுக்கு லாபம் தானே? இல்லை, நான் சொல்றேன், அதிமுக பக்கம் போனால் அந்த கூட்டணி மிக வலிமையான கூட்டணி ஆகிவிடும். அப்பதானே பயப்படும். அல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது நடக்கிறதா என்கிற கவலை திமுகவுக்கு, அதுவும் நடந்து விடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், மட்டும்தான் நடந்துடக்கூடாது. இல்ல, அது தேமுதிகவுக்கு ஏன் இழுக்கணும்னு கூட யார் போனா என்ன, 20ங்கிறது 22 23 தானே? இல்ல, அப்படி சொல்லிவிட முடியாது. நீங்க ஒரு பக்கம் வின்னபிலிட்டி குறைவு என்று கருத்து பதிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வின்னபிலிட்டி குறைவு, ஏற்கனவே அவரை ஒரு மாற்று சக்தியாக பார்க்கிறார்கள். சில கட்சிகள் புதிதாக சேரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஆனால் நான் சொல்வது, அதிமுக வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது என்பது அதிமுக கையில் இருப்பதை விட பாரதிய ஜனதா கையில தான் அதிகமா இருக்கு. இரண்டாவது, இதே கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன். நீங்க பட்டியல் போட்ட இந்த கட்சிகள் பாமக, தேமுதிக எல்லாரும்
தாவேக்காவுக்கு போனா திமுகவுக்கு தான் சிக்கல்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, உண்மையிலேயே இங்க சிக்கல் அதிமுகவுக்கு இல்ல. இந்த கட்சிகள் தான் நான் சொல்றேன், இந்த கட்சிகள் தங்களோடு வராம திமுக பக்கம் போனாலும் சிக்கல், தாவேக்கா பக்கம் போனாலும் சிக்கல் தானே. அதிமுக பக்கம் போனால் நீங்க சொல்றது ரைட்டு. டெஸ்பரேட் அதிமுக வந்து இந்த கட்சிகளை இழுக்க வேண்டிய கூடுதல் கட்டாயத்தில் இருக்கிறார். அதனாலதான் திரு ஷியாம் அவர்கள் சொன்னாரு, இறங்கித்தான் போயாக வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி. இறங்காம இருக்கவே முடியாது. உங்களுக்கு விஜய் இறங்கி வரணும்ன்ற அவசியம் இல்ல. திமுக கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறங்கிதான் போயாகணும். இன் ஸ்பைட் ஆஃப் எ டிஃபீட் இன் காங்கிரஸ் இன் பீகார், காங்கிரஸ் மேல ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள சில பேர் ஒரு தவிப்புல இருக்காங்க. நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏன் விஜயை பார்க்கக்கூடாது? அதுவும் பிரபலமான சிலர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரபலமான சிலர் விஜய் பக்கம் பார்வையை திருப்பியிருக்காங்க. அவர்கள் மேலிடத்தில் பிரஷர் போடுறாங்க. ஆனால் பீகாரை வந்து அவங்க ஒரு கவலைக்குரிய விஷயமா பார்த்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்க போறாங்களா? ஆனது ஆயிப்போச்சு, ரிஸ்க் எடுப்போம்னு நினைப்பாங்களா? அப்படி எடுத்தாங்கன்னா இன்னும் டேஞ்சர் டிஎம்கேக்கு. டிஎம்கே இஸ் ஆல்சோ நாட் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். சும்மா அப்படி காட்டுறாங்க. இருக்கிற கட்சியை காப்பாற்றுறது மட்டும் இல்ல, ஒன்று ரெண்டு பேரை கூப்பிட வேண்டிய நிலைமையில திமுகவும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், அதிமுக ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது, ஒரு பக்கம் விஜய் ஆகக்கூடாது, இந்த பதட்டம் திமுகவுக்கு இருக்கு. ஆனால் திரு ஷியாம் அவர்கள் சொல்றதுல ஒன்னே ஒன்று நான் சொல்லிடுறேன். திரு ஓபிஎஸ்ஸையோ செங்கோட்டையனையோ கூட பாரதிய ஜனதா உள்ள கொண்டு வந்துட முடியும். பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் கேசிபி போன்றவர்கள், அவர்களெல்லாம் இன்னும் யார் யார் இருக்காங்க வெளியில, அவங்களெல்லாம் பார்த்து இது பண்ண முடியும். திரு டிடிவி தினகரன் அவருடைய ஸ்டாண்ட்ல ஸ்டெபனா இருப்பார்னு தான் எனக்கு தோணுது. திரு டிடிவி தினகரன் இன் மை ஒப்பீனியன், அண்ட் நாட் ஆல்சோ ஒப்பீனியன் மட்டுமல்ல, இன் மை இன்ஃபர்மேஷன், ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ், அவர் டிவிகேயோட ஆல்ரெடி டச்ல இருக்காரு, கனெக்ட்ல இருக்காரு. பாஜக நினைச்சாலும் என்டிஏக்குள்ள வர மாட்டாரா? இல்ல, அவர் தான் வெளிப்படையாக சொல்லுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் இருக்கும் வரை, அங்க தலைமை பொறுப்பில் இருக்கும் வரை எங்களுக்கு அது ஒத்து வராது என்று அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அந்த மூல இருந்தாரு, இப்ப கொஞ்சம் ரிவர்ஸ் வர்றாரு ஓபிஎஸ் செங்கோட்டையன். தேர் வெயிட்டிங் ஃபார் பிஜேபி அவங்களுடைய இன்டர்வென்ஷன். செங்கோட்டையன் என்ன யார் பிஜேபியினுடைய பின்னணியில தான் அவர் வந்து முயற்சிகள் எடுத்தார், அதாவது அந்த குரலை தொடர்ந்தார். சரி, ஆனால் உள்ளுக்குள் ஆதரவளிப்பதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் பின்வாங்கினார்கள். செங்கோட்டையனோடு சேர்ந்து நிற்பதாக கூறியவர்கள் பின்வாங்கினார்கள். ஆகவே பிஜேபி வந்து என்ன மாதிரி முயற்சி இருக்கும்? ரெண்டாவது, சமூக ரீதியான முயற்சிகளையும் பிஜேபி மேற்கொள்ளும், ஆல்ரெடி தொடங்கிருச்சு. ஓகே, என்ன பெர்செப்ஷனை கொண்டு வந்துரும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார்னா ஒரு வலுவான பெரிய மெகா கூட்டணி எல்லாம் கட்டமைச்சிட முடியாது, பாஜக மனசு வச்சாதான் அந்த பாரதிய ஜனதாவுடைய ஒரு பெர்செப்ஷன் வந்துராதா? பாரதிய ஜனதாவும் முழுமூச்சோடு இறங்க வேண்டும். ஏன்னா இன்னொன்னு, அவங்க வந்து ஆல்ரெடி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவனை தவிர இதர தலித் அமைப்புகளை பாரதிய ஜனதா நிச்சயம் தன் பக்கம் இழுக்கும், அது அவர்களுடைய நோக்கம். நீங்க திருமாவளவனை வந்து, அதாவது அந்த ஓட்டு இருக்கிறதுனாலே திமுக அப்படியே தூக்கி கொடுத்துரும் கிடையாது. ஆல்ரெடி விஜய்னாலையும் தலித் ஓட்டு போகுது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போகுது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுகிற இயக்கம் முதல் முறையாக அந்த கட்சியினுடைய வரலாற்றிலே கிடையாது, மாவட்டமா கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாங்களா? விஜயை பார்த்து பயந்து போயிருக்காங்க. மாவட்டமா கிறிஸ்துமஸ் விழா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப போய் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போயிடும். அதுதான். அப்படி நீங்க எத்தனை கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாலும் அவருக்கு ஒரு சைசபிள் ஓட்டு, அந்த கிறிஸ்டியன் ஓட்டு, டெஃபினட்டா ஹி வில் யீல்ட். ஓகே.